கருணாநிதியை விட இந்த மண்ணுக்கு ஜெயலலிதா அவர்கள் நல்லதுதான் நினைச்சாங்க, நல்லதுதான் செஞ்சாங்க. அதுக்காக நான் ஜெயலலிதாவோட சப்போர்ட்டர் அப்படின்னு கிடையாது. அவங்க மேல எனக்கு நிறைய குறைகள் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா கருணாநிதி கூட ஒப்பிடும் போது ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவோ பெட்டருங்க தமிழ்நாட்டுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு டிசம்பர் 5 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நாள். இந்த நேரத்துல அவங்கள பத்தி சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம ஏன்பா ஜெயலலிதாவை பத்தி பேசணும் அப்படின்னா, எனக்கு கருணாநிதியை விட ஜெயலலிதா அவங்க மேல மரியாதை அப்படிங்கிறது அதிகம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கருணாநிதியை விட, அந்த குடும்பத்தை விட ஜெயலலிதா அவர்கள் அதிகமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். சரியா 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க. இப்போ 2025 டிசம்பர் 5 நாளைக்கு 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வருஷத்தை நம்ம 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அதாவது அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்துக்கும் மூடு விழா நடத்திட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாமே இந்த 4.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சோ இத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 9 வருஷமா அதிமுகக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்குல்ல. திடீர்னு ஒரு நபர் வெளில போறாங்க, திடீர்னு நாங்க புது கட்சி தொடங்குறோம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இந்த 9 வருஷமா அதிமுக சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு விஷயமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த 4.5 வருஷமா திமுக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக கொண்டு வந்த நிறைய திட்டங்களுக்கு எந்த திட்டங்களுக்கெல்லாம் விளம்பரம் ஒட்ட முடியுமோ, அது மேல ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமோ ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அப்படி ஸ்டிக்கர் ஒட்ட முடியாத திட்டங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த திட்டத்தை முடிச்சு வச்சாங்க. அந்த திட்டம் மக்களுக்கு நல்லது தர திட்டமா இருக்கலாம், என்ன காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனா அது அதிமுக கொண்டு வந்த திட்டம், ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறதுனாலே பல திட்டங்களுக்கு இந்த 4.5 வருஷத்துல திமுக தன்னுடைய வஞ்சக புத்தியால அதுக்கு மூடு விழா அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. நாம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2011 நாம இப்பதான் ரொம்ப டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம், ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்படிதான் இந்த உலகம் இருக்கும், இந்த மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, அதுக்கு நாம இப்பவே தயாராகணும் அப்படின்னு சில விஷயத்த செய்வாங்கல்ல. சோ அத மாதிரி ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் லேப்டாப் கொண்டு வந்தது. அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டத்தை 2011 ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா அவங்க செஞ்சாங்க. இது போக அரசு கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மடிக்கணினி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2006 கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ டிவி கொடுத்தாங்க. டிவி எல்லா வீட்டுக்கு டிவி கொடுத்தாங்க. ஆனா ஜெயலலிதா அவங்களுடைய யோசனை அப்படிங்கிறது மாறி மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாங்க. அது எனக்கு அதிமுக குறிப்பா ஜெயலலிதா அவர்கள் எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப்ல நடவடிக்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சமூகத்தை பொழுதுபோக்கு மேல டிவியை கொடுத்து தள்ளாம மாணவர்கள் படிக்கணும், டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தங்களை அப்டேட் பண்ணிக்கணும். 12th முடிச்சுட்டு போறாங்கன்னா அவங்க பல காலேஜ்ல போய் சேருவாங்க, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதுல அடாப்ட் ஆயிக்கணும், இந்த டெக்னாலஜி கூட மாணவர்கள் சேர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப் கொடுத்த திட்டம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேரை கேட்டீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 12th படிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆமாப்பா அந்த டைம்லயே நான் லேப்டாப் பிராக்டிஸ் பண்ணேன், கத்துக்கிட்டேன், எனக்கு சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப்பால தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. திமுக அதை ஜெயலலிதா அவங்க செஞ்சுட்டாங்க. அதை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, அதை தொடர்ச்சியா நடக்க விட்டோம் அப்படின்னா, அந்த பெருமை எல்லாம் ஜெயலலிதாவுக்கு போயிடும், அதிமுகவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு வன்மம் பிடிச்ச எண்ணத்தால மாணவர்கள் கெட்டா பரவாயில்ல, மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லாம போனா பரவாயில்ல, அவங்க டெக்னாலஜி கத்துக்கலன்னா பரவாயில்ல, ஆனா அந்த லேப்டாப் அந்த திட்டத்தை நாங்க நடக்க விட மாட்டோம், நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12th படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற அந்த திட்டத்தை திமுக மூடு விழா போட்டாங்க. இது ஒரு வஞ்சகம் பிடிச்ச செயல். என்னத்துக்காக அந்த திட்டம் கொண்டு வந்தது, அதனால எவ்வளவு பேர் பயன்பெற்றாங்க அப்படிங்கிறது இங்க திமுகவுக்கு வேலையே கிடையாது. அதை கொண்டு வந்தது ஜெயலலிதா, அதிமுக. அதனால எத்தனை மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டாலும், அவங்களுடைய கல்வி மேம்பாடு பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறுத்தினாங்க. சரி, கல்வியில தான் இப்படி மாணவர்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அம்மா உணவகம் அப்படிங்கிற திட்டம்
சாப்பாடு நிறைய பேரால ஒரு வேலைக்கு வந்து 30 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்து டிஃபன் சாப்பிட முடியாது. காலையில டிஃபனோ இல்ல மதியம் வந்து ஒரு மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா 50 ரூபா 60 ரூபா கொடுத்து சாப்பிட முடியாத சூழல் அப்படிங்கிறது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ 2011, 12 காலகட்டம் 13 காலகட்டத்திலும் இருந்தது. அப்போ 2013ல தமிழ்நாடு முழுக்க அம்மா உணவகம் அப்படிங்கிற விஷயத்த ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. இட்லி 1 ரூபா, 3 ரூபா தயிர் சாதம், 5 ரூபா சாம்பார் சாதம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் விற்கப்பட்டது. நிறைய பேர் வந்து காலையில டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 25 ரூபா 20 ரூபாயாவது வேணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு 5 ரூபா கொடுத்தா 5 இட்லி வாங்கி சாப்பிட்டுங்களாம்பா அப்படிங்கிற ஒரு சூழல் 2013ல அம்மா உணவகம் மூலமா தமிழ்நாடு முழுக்க பசியால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில் இருந்தார்ல, கொண்டு வந்திருக்கலாம்ல, கொண்டு வரல. பட் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது பல நபர்களுக்கு, இந்த ஊரு விட்டு ஊரு போயிட்டு கஷ்டப்படுறவங்க, சென்னையில போயிட்டு அன்றாட காட்சியா வேலை, டெய்லி கூலிக்கு வேலைக்கு போறவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, பிள்ளைகளால துரத்தப்பட்டவங்க, அப்பா அம்மாவால துரத்தப்பட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த அம்மா உணவகத்தால கஷ்டப்படுறவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பா இந்த நவம்பர் டிசம்பர்லாம் சென்னையில வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு பேர் வீட்டுல வந்து தண்ணி பூந்துரும், வீடு ஃபுல்லா தண்ணி நிற்கும். ஆனா சாப்பாட்டுக்கு அம்மா உணவகத்துல வந்து நிக்கிற நிறைய பேரை பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அவ்வளவு பேருக்கு அம்மா உணவகம் வந்து சோறு அப்படிங்கிறது போட்டுது, சாப்பாடு அப்படிங்கிறத போட்டுது. ஒரு நல்ல விஷயம் தானே. சோறு போடுறது யாரு போட்டா என்ன, நாம என்ன நினைப்போம், நம்மளால சோறு போட முடியல, ஒருத்தவங்க யோசிச்சு சோறு போடுறாங்க அப்படின்னா போட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் வாழ்த்துவோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சோறு போடல பட்னியா வச்சிருந்துட்டேன், நீ சோறு போட்டீங்க அப்படின்னா, நீங்க சோறு போட்டீங்க அப்படின்னா உங்களை நல்லவங்கன்னு மக்கள் நினைச்சிருவாங்கல்ல, சோ நீங்க சோறு போடுற திட்டத்தையும் நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அம்மா உணவகங்கள் வந்து இப்போ மூடி கிடக்கு. சில உணவகங்கள் நடந்தால் கூடமே அங்க வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா சாப்பாடு கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு நிதி ஒதுக்குறது அப்படிங்கிற விஷயம் செய்யறது இல்ல. இத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதுனாலேயே இந்த 4.5 வருஷத்துல திமுக பல திட்டங்களை மூடி இருக்காங்க. பல திட்டம்னு சொல்லிட்டு எப்ப ஏதாவது சொல்லுன்னா நான் நிறைய சொல்லுவாங்க. இந்த அம்மா சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, அம்மா குடிநீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. நம்ம இன்னும் 20 ரூபா தானே கொடுத்து பாட்டில் வாங்கிட்டு இருக்கோம், ஆனா 10 ரூபாய்க்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அதை திமுக வந்த உடனே அந்த அம்மா வாட்டர் அப்படிங்கிற விஷயம் இல்லாமலே பண்ணாங்க. தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருந்தது. அதை இவங்க வந்த உடனே இழுத்து மூடினாங்க. மானிய விலையில ஸ்கூட்டர் அப்படின்ட்டு இந்த வேலைக்கு போற பெண்களுக்காக அவங்க ஸ்கூட்டர் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் அதையும் கொஞ்சம் அட்வான்ஸாவே யோசிச்சு அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறத பண்ணாங்க. இத மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்துல இருந்து டவுன்ல வாழுறவங்க வரைக்கும் யாராருக்கு எந்த வகையில ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தாங்க. கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க, கோழி எல்லாம் கொடுத்தாங்க. சோ அத மாதிரியான திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த திட்டங்கள் எல்லாம் தொடரப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சில புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. குடிமராமத்து பணிலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல முன்னெடுக்கப்பட்டு அது வந்து சாத்தியப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி 3 phase கரண்ட் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆட்சியில கொடுக்கப்பட்டதுங்க. நீங்க ஒருவேளை உங்க டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது தமிழ்நாட்டுல சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அதிகமா வந்து 6 மணி நேரம் தான் 3 phase கரண்ட் இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாம இருக்கலாம், 12 மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல பகல்ல 6 மணி நேரம் தான் 3 phase கரண்ட் இருக்கும், மிச்சம் 6 மணி நேரம் நைட்ல தான் 3 phase கரண்ட் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவங்க சிஎம்ஆ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு 3 phase கரண்ட் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தாங்க. நான் இருக்கக்கூடிய மாவட்டம் ஒரு வறட்சி மாவட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எங்க மாவட்டத்திலேயே அந்த காலகட்டத்துல 24 மணி நேரம் 3 phase கரண்ட் அப்படிங்கிறது இருந்தது. விவசாயிகள் அதனால பெரிய அளவு பயன்பெற்றாங்க. அதையும் சரி இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, அதை எப்படி கொடுப்பாங்க, அது அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை இல்லாம பண்ணுவாங்கல்ல, இப்போ அது கொடுக்கப்படுறது இல்ல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அதிமுக நிறைய செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, இல்ல அது இல்லாம பண்ணாங்க. அம்மா மினி கிளினிக்க கூட இப்ப இல்லாம மூடிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இன்னும் திமுகவால பண்ண முடியல. என்ன அப்படின்னா, இந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% நீட் தேர்வுல இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசியா யோசிச்சு இத மாதிரி நீட் எக்ஸாம்ல
போட்டி போட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்ட்டு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதை மட்டும்தான் திமுக வந்து இன்னும் கைய வைக்காம வச்சிருக்காங்க. அது என்ன காரணத்துக்கு அப்படின்னா அதை நீதிமன்றம் அந்த உத்தரவை கொடுத்ததுனால அதுல எதுவும் மாற்றம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை மட்டும்தான் திமுக வந்து இந்த ஆட்சியில கையை வச்சு எதுவும் கலைச்சு விடாம அந்த இதையே கேன்சல் பண்ணாம வச்சிருக்காங்க. இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக செஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் மூடி மறைச்சு குழி தோண்டி புதைச்ச விஷயங்களை சொன்னேன். ஆனா இது இந்த 4.5 வருஷமா நடந்தது. ஆனா ஜெயலலிதா அவர்கள் 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இறந்ததுக்கு அப்புறம் இந்த 9 வருஷமா கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதாவது ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் சிஎம் ஆனாரு. அடுத்து வந்து சசிகலா சிஎம் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது. அடுத்து சசிகலா கை காட்டக்கூடிய நபர் தான் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. செங்கோட்டையன் பேர் அடிபட்டது. இன்னும் பல பேருடைய பேர் அப்படிங்கிறது டிடிவி உள்ள வந்துருவாருப்பா, அவர் என்னதான் இருந்தாலும் சசிகலா உறவு இல்லையா, அவரு உள்ள வந்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய பேர் அப்படிங்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பல பேருடைய பேர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்புனாங்க. எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தா அவரு இந்த கட்சியை கட்டி காப்பாத்துவார் அப்படின்னு நம்புனாங்க. அந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ 9 வருஷமா அந்த ஒரு நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க சசிகலா கொடுத்த பதவி ஆனா திரும்ப கொடுக்கல அப்படின்லாம் 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அரசியல் ரீதியா அதுக்கு பின்னாடி நம்ம பாக்குற இந்த ஸ்கிரீன்ல பாக்குறத தாண்டி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த 9 வருஷமா அதிமுக உடைஞ்சு போகாம, ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிச்சு எடுத்துட்டு போகாம, டிடிவி ஒரு பக்கம் பிச்சு எடுத்துட்டு போகாம, சசிகலா ஒரு பக்கம் பிச்சு எடுத்துட்டு போகாம, இப்போ செங்கோட்டையன் ஒரு பக்கம் அதிமுகவை பிச்சு எடுத்துட்டு போகாம ஒரு கண்ட்ரோலா வச்சு அதிமுகவை இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 9 வருஷமா செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சாதனை தான். ஒருவேளை 2026ல அதிமுகவால ஆட்சி அமைக்கப்பட்டுடுச்சு, முடிஞ்சது, ஆட்சி அமைக்கிற சீட் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த 9 வருஷ பயணம் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து டிராவல் பண்ணது சரிதான் அப்படின்னு போய் முடியும். ஒருவேளை அது தவற, அந்த வாய்ப்பு தவறுச்சு அப்படின்னா 9 வருஷமா எடப்பாடி பழனிசாமி அவங்க செஞ்சது ஒரு பெரிய துரோகம், பெரிய தப்பு அப்படின்னு போய் முடியும். பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கல சூழல்ல நம்மளால கணிக்கவே முடியாது, பொறுத்துதான் பார்க்கணும். ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா திமுகவுடைய ஆட்டம் இந்த அளவுக்கு இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதே மாதிரி கருணாநிதியை விட இந்த மண்ணுக்கு ஜெயலலிதா அவர்கள் நல்லதுதான் நினைச்சாங்க, நல்லதுதான் செஞ்சாங்க. அதுக்காக நான் ஜெயலலிதாவோட சப்போர்ட்டர் அப்படின்னு கிடையாது. அவங்க மேல எனக்கு நிறைய குறைகள் இருக்கு, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா கருணாநிதி கூட ஒப்பிடும் போது ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவோ பெட்டருங்க தமிழ்நாட்டுக்கு.